சுடுதண்ணியை காய வச்சாச்சு. ஒரு வடச்சட்டி வச்சு அடுப்பை பற்ற வச்சு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவில் வந்து சின்ன சின்னதாக அமுக்கி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். சுடுதண்ணி நல்லா தண்ணி காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இதை பேசிஸ். உருண்டை பிடிச்சா நான் வீடியோ எடுக்க முடியல, அதனால் வந்து கரெக்டாக உருண்டை பிடிச்சிக்குவாங்க. இந்த மாதிரி நான் பாருங்கள் கண்ணு மாதிரிலாம் செஞ்சு போடுவேன். ஒரு கண்ணாடியெல்லாம் எல்லாமே செஞ்சு போடுவேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வெள்ளம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த பாவு நம்ம பால் கொழுக்கட்டை செய்த பாப்பா எப்படி செய்யறதுன்ட்டு. நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி சூடானா நம்ம உருண்டை பிடிச்ச அந்த பச்சரிசி மாவில் உருண்டை பிடிச்ச இதை போட்டோமா அதனால் கொஞ்சம் இதாக விட்டோம், வேக விட்டோம். லைட்டாக ரொம்ப கிண்டியை கூட உடஞ்சி போயிடும். லைட்டாக ஒரு கிண்டு மட்டும் கிண்டி அப்படியே விட்டுருங்க. அது இதாக விட்டோம், வேக விட்டோம். நல்லா சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா கொழுக்கட்டை அந்த போட்டதை பற்றி வெந்துருச்சு. நம்ம சர்க்கரையும் போட்டாச்சு. சர்க்கரை போட்டு லைட்டாக ஒரு கிண்டிடலாம். ரொம்ப கிண்ட வேணாம், ஆனால் வெந்துருச்சு, உடையாது. இருந்தாலும் ஒரு கிண்டு மட்டும் கிண்டிட்டு இதை விட்டுடலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வெந்துட்டுருக்கு. அப்புறம் பால் ஊற்றிக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாம். அது கூடயே முந்திரி போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு. முந்திரி போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு கிண்டி விட்டுறலாம். பார்த்தீங்களா, பால் கொழுக்கட்டை செய்து எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் கொதிக்கட்டும் நல்லா. ஓகேங்களா, ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ நெய் போட்டுக்கலாம். அது கூடயே நெய் போட்டு கொஞ்ச நேரம் இதாகட்டும். நெய் போட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நெய் எல்லாரும் மிக்ஸ் ஆகிடுச்சு. பால் கொழுக்கட்டை சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அது கூட கொஞ்சமாக துருவன தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பால் கொழுக்கட்டை சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சுண்டட்டும், எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கிடலாம். நம்ம சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா எப்படி கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா பால்லாம் திக்காகிடுச்சு. பார்த்தீங்களா, பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் நம்ம விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. எப்படி நெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்தளவு திக்கானோடனே இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம். அடுத்து என்ன செய்யலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாருங்கள், சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே, பாய் பாய்.